ஓகே, இதனோட யூசஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். குளோரினேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா வந்து குளோரின் குரூப்பை டொனேட் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து PCl3, இதில் 3 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் அடுத்தது ப்ரிப்ரேஷன் ஆஃப் H3PO3, அதாவது பாஸ்பரஸ் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தென் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ் நம்ம போட்டிருக்கோம், 3 குளோரின் பைண்ட் ஆகிருக்கு, ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் மேலே கொடுத்துருக்கோம், 3 பாண்ட் பேர் வந்து குளோரினில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? தென் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் கூட நீங்கள் குளோரின் டேரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா PCl5 நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ஃபார்முலா PCl5. தென் ஹீட்டிங் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா எகெயின் on heating phosphorus pentachloride it decomposes into phosphorus trichloride and chlorine. PCl5, அதாவது ரிவர்ஸ் ரியாக்ஷன் இப்படி வரணும். PCl5 நீங்கள் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உனக்கு வந்து எகெயின் அது PCl3 குளோரினாக உனக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? தென் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் ரியாக்ட் வித் வாட்டர் கிவ் பாஸ்பாரைல் குளோரைட் அண்ட் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் வாட்டர் கூட ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்பாரைல் குளோரைடு உனக்கு கிடைக்கும். அதே பாஸ்பாரைல் குளோரைட் HCl உனக்கு ஃபார்ம் ஆகுது. இதே பாஸ்பாரைல் குளோரைட் கூட வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா H3PO4 பாஸ்பாரிக், அதாவது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ ஓவரால் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா PCl5 4 வாட்டர் இன்வால்வ் ஆகுது. இந்த POCl3 இங்கேயும் இருக்குது, ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? H3PO4 + HCl உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ எகெயின் ரியாக்ஷனை பாருங்கள். PCl5 + H2O POCl3 + HCl உனக்கு ஃபார்ம் ஆகும். அந்த POCl3 கூட எகெயின் நம்ம 3 மாலிகுல் வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள H3PO4, அதாவது ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் + HCl கிடைக்கும். ஓவரால் ரியாக்ஷன் எழுது கூட PCl5 எழுதிக்கிறோம். எத்தனை H2O? 3 H2O, இங்கே 4 H2O இருக்குது. அடுத்தது POCl3 இங்கே ரியாக்டன்ட்டில் கிடச்சிருக்கு. இந்த ரியாக்டன்ட் ஃபஸ்ட் ரியாக்ஷனில் ப்ராடக்டாக கிடச்சிருக்கு, எகெயின் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது தான் நம்ம எழுதுவோம். ஸோ H3PO4 எழுதிட்டோம், இங்கே 2 HCl, இங்கே 3 HCl, ஸோ டோட்டலாக 5 HCl. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் மெட்டல் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இட் கிவ் மெட்டல் குளோரைட்ஸ். மெட்டல் குளோரைட் இது ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் கூட இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சில்வர் குளோரைடு உனக்கு ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் PCl3 கிடைக்கும். அதாவது குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாகவும் தான் இதுவும் யூஸ் ஆகுது. அடுத்தது டின் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டானஸ் குளோரைடு உனக்கு ஃபார்ம் ஆகுது. எத்தனால் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா எத்தில் குளோரைட் ப்ளஸ் HCl ப்ளஸ் பாஸ்பாரிக் ஆக்சி குளோரைட். அடுத்தது ப்ரோப்னாயிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரோப்னாயில் குளோரைடு HCl ப்ளஸ் POCl3. ஓகேவா? இந்த 2 ரியாக்ஷனும் நீங்கள் ஆர்கானிக் கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக படிப்பீங்க. இது ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான் இது. இங்கே நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டியது பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தென் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட யூசஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தென் யூஸ்ஃபுல் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரீப்ளேசிங் ஹைட்ராக்சில் குரூப் பை குளோரின் ஆட்டம். அதாவது ஆல்கஹாலில் ஆசிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குளோரினேட்டிங், செகண்ட் ஒன் வந்து ஹைட்ராக்சில் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ண. பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனாலில் OH இருக்கும், இங்கே அந்த OH பதிலாக Cl இருக்கும். ஓகேவா? அந்த OHஐ ரீப்ளேஸ் பண்ண இது யூஸ் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைடு அண்டு ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைடு அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் முதல் வந்து என்னென்ன ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு, டெட்ரா ஆக்சைடு அண்டு பென்டா ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். இந்த ட்ரைஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா 4 பாஸ்பரஸ் ஆட்டம், அதாவது பாஸ்பரஸ் எப்பயுமே வந்து 4ஆக தான் இருக்கும், பாலிஅட்டாமிக் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸோட 4 ஆட்டம்ஸும் உனக்கு இருக்கும். தென் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன்லாம் அது கூட ஒன்றா பைண்ட் ஆகிருக்கும். ஸோ என்ன ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரான் ஷேப்பு, 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அலாங் த எட்ஜஸ். அது கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எட்ஜஸ்லலாம், மூளை முடுக்குலலாம் அந்த எட்ஜஸ் கார்னரில் உனக்கு இருக்கும். ஓகேவா? அதோட 3D ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் இதுதான் பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா? இதில் பாஸ்பரஸ் எல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு 4 கார்னர்லேயும் 4 பாஸ்பரஸ் இருக்கும். இந்த பாஸ்பரஸ் இதில் ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் வந்து ஆக்சிஜன் இருக்கும். டோட்டலாக 6 ஆக்சிஜன், 1 2 3 1 2 3. இங்கே கீழே 3 இருக்குது, மேலே 3 இருக்குது. ஓகேவா? இது 3D ஷேப்பில் உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் இந்த பாஸ்பரஸ் ஆக்சிஜனோட பாண்ட் டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் பாண்ட் டிஸ்டன்ஸ் 165.6 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பாருங்க, பிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஷார்ட்டர் தென் த சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 184 pm. ஸோ உனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸோட பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து உனக்கு 165 வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 184 PO டிஸ்டன்ஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா டியூ டு த P-pi அண்ட் D-pi பாண்டிங் அண்ட் ரிசல்ட் இன் கன்சிடரபிள் டபுள் பாண்ட் கேரக்டர். ஸோ இந்த டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். POவோட பாண்ட் வந்து ஒன்று போல்டாகவும் இன்னொன்று வந்து தின்னாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த போல்டாக கொடுத்துருக்கிறதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 164. பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லீனாக இருக்கிறதுக்கு 184 இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஏன் அப்படின்னா டியூ டு த P-pi அண்டு D-pi பாண்டிங். இங்கே அடுத்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க டியூ டு த P-pi அண்ட் D-pi பாண்டிங். இந்த P ஆர்பிட்டாலில் இருக்க பை எலக்ட்ரான்ஸுக்கும் D ஆர்பிட்டாலில் இருக்க பை எலக்ட்ரானும் பைண்ட் ஆகிறதுனால இந்த வேரியேஷன் உனக்கு இருக்குது. ஸோ இது அதனால டபுள் பாண்ட் கேரக்டராக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து P4O10 பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடு. இந்த பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர் அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈச் பாஸ்பரஸ் ஆட்டம் ஃபார்ம் 3 bonds to ஆக்சிஜன். ஒவ்வொரு பாஸ்பரஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன் கூட 3 பாண்டில் பைண்டாக இருக்கும். அது ஸ்ட்ரக்சரில் பாருங்கள் உனக்கு. இதுதான் பாஸ்பரஸ் பென்டா ஆக்சைடோட ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்தது அந்த ஆல்சோ அண்ட் அடிஷ்னல் கோஆர்டினேட் பாண்ட் வித் அன் ஆக்சிஜன். 3 ஆக்சிஜன் கூட பாண்ட் கூட பைண்ட் ஆனது இல்லாமல் இன்னொரு ஆக்சிஜன் கூட ஒரு கோஆர்டினேட் பாண்ட் வந்து இது வந்து அதாவது கோஆர்டினேஷன் அப்படின்னா பாஸ்பரஸோட ஷேரிங் எலக்ட்ரான் ரெண்டுமே வந்து பாஸ்பரஸை டொனேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேட் பாண்டை வந்து பாஸ்பரஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட்டு டெர்மினல் கோஆர்டினேட் PO பாண்ட் லென்த் இஸ், அதாவது கார்னரில் இருக்க அந்த உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்னரில் இருக்க இந்த பாண்ட் லென்த் வந்து 143 pm which is less than expected single bond distance. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. திஸ் மே பி டியூ டு த லேட்ரல் ஓவர்லேப் ஆஃப் P ஆர்பிட்டால். ஸோ P ஆர்பிட்டால் வந்து லேட்ரலாக பக்கவாட்டில் வந்து உனக்கு ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். அதே சமயம் an oxygen atom with empty d orbital on phosphorus. ஆனால் ஆக்சிஜனில் வந்து பார்த்தீங்கன்னா d orbital எலக்ட்ரான்ஸே இருக்காது. ஸோ அதனால் இந்த லேட்ரல் ஓவர்லேப் ஆகிறப்ப இன்வால்வ் ஆகுது. ஓகேவா மேம்? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். என்னென்ன ஆக்சோ ஆசிட்னா ஆக்சிஜன் இருக்கிற ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம ஆக்சோ ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாஸ்பரஸோட ஆக்சோ ஆசிடில் ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட். ஸோ இதோட ஃபார்முலா H3PO2. ஸ்ட்ரக்சர் பார்க்கக்குள்ள பாஸ்பரஸ் சென்டராக போட்டுக்கோங்க. HH ஒரு சைடு வந்து OH போடுறோம், இன்னொரு சைடு O டபுள் பாண்ட் O. தென் ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிடோட ஃபார்முலா, அதாவது பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம், ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட்னு சொல்லலாம். H3PO4 பாஸ்பரஸ் சென்டராக போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் 2 OH, இன்னொரு ஒரே ஒரு OH தான் இருக்கும். அதை வந்து பாஸ்பரஸ்க்கு மேலே O கீழே H. இங்கே பாஸ்பரஸோட வேலன்சி வந்து 5, அதனால 5 பாண்ட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, இங்கேயும் 1 2 3 4 5 அது மாதிரி வர வேலன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி போட்டிங்கனாவே போதும். அடுத்தது ஹைப்போ பாஸ்பாரிக் ஆசிட் H4P2O4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாஸ்பரஸ் இருக்குது, சென்டராக போட்டுக்கிறோம். 4 OH நம்ம பாசிபிள். ஸோ ஒவ்வொரு பீக்கும் 2 OH இருக்கிறோம். எகெயின் 2 O எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ ஆளுக்கு என்ன சொல்கிறது, பீக்கு ஒரு O நம்ம கொடுத்துட்றோம். டபுள் பாண்ட் ஓவை கனெக்ட் ஆகுது. தென் ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4னா ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4. P சென்டரில் போட்டுக்கோங்க. 3 OH, ஒரே ஒரு O எக்ஸ்ட்ரா இருக்கும். அது டபுள் பாண்ட் O போட்டுடலாம். ஓகேவா? தென் பைரோ பாஸ்பாரிக் ஆசிட் H4P2O7. இந்த ஒரு இதில் மட்டும்தான் 2 பாஸ்பரஸ்க்கு நடுவில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் சென்டரில் இருக்குது. மீதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்பரஸ்க்கு 2 OH கொடுக்குறீங்க.
எக்ஸ்ட்ராவாக ஒரு O வந்து 2 பாஸ்பரஸ் கூடிய டபுள் பாண்டில் பைண்ட் ஆகுது. ஆனால் பாஸ்பரஸை கனெக்டிங் ஆட்டமாக இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ப்ரிப்பரேஷன். ஆக்சோ ஆசிடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட். இதோட ஆக்சிடேஷன் பாஸ்பரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +1. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்பரஸ் கூட வாட்டர் மாலிகுல் 6 வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணிங்கன்னா ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் கூடவே பாஸ்பீனும் நம்மளுக்கு கிடைக்கும். தென் பாஸ்பரஸ் ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பாஸ்பரஸ் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் H4P2O6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +4. phosphorus plus oxygen plus water gives hypophosphorus acid H4P2O6. then orthophosphoric acid H3PO4 oxidation state வந்து +5. பாஸ்பரஸ் பென்டாக்சைடு எடுத்துக்கிறோம், வாட்டர் எடுத்துக்கிறோம், உனக்கு அப்போ ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் உனக்கு கிடைக்கும். தென் பைரோபாஸ்பாரிக் ஆசிட் H4P2O7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +5 தான். பாஸ்பரஸ் ஆசிட் ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் 2 எடுத்து நீங்கள் டிசோஷியேட் பண்ணக்குள்ள ஹீட் பண்ணிங்கன்னா கூட H4P2O7 உனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதோட உனக்கு பாஸ்பரஸ் முடியுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து குரூப் 16 ஆக்சிஜன் குரூப் எலமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிஜனோட குரூப்புக்கு இன்னொரு நேம் என்னது? சால்கோஜென்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன்லேயே உனக்கு அதான் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட் இன் குரூப் 16ல் இருக்கிறத நம்ம சால்கோஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த ஏன் அப்படின்னா இதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஓர்ஸ் ஒரு ஆக்சைடு அண்ட் சல்ஃபைடு ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் இதை சால்கோஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து என்னது? ஆக்சிஜன். இந்த குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆக்சிஜன் மோஸ்ட் அபுடன்ட் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டை ஆக்சிஜன் O2 ஃபார்மேட்டில் இருக்குது, அபவுட் 20% வரைக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பூமியில் கம்பைன்டு ஃபார்ம் ஆக்சைட்ஸாகவும் உனக்கு இருக்குது. ஓகேவா? தென் ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் மேக்ஸ் அப் டு 46.6 and 0.034 and எர்த் crust by weight ரெஸ்பெக்டிவ்லி. பூமியோட வெயிட்டில், அதாவது பூமியில் இருக்க இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து 46.6% இருக்குது. அப்படி அதாவது ராக்கு மினரல்ஸில் கூட ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சைடு ஃபார்மேட்டில் இருக்குது. அதே மாதிரி சல்ஃபரும் சல்ஃபேட் ஃபார்மில் இருக்கும். ஸோ அந்த இதில் வச்சு உனக்கு சொல்லியிருக்காங்க. சல்ஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபேட்டாக இருக்குது, அதாவது ஜிப்சம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சல்ஃபேட்டாக இருக்கும். எப்சம் அப்படின்னா மெக்னீஷியம் சல்ஃபேட்டாக இருக்குது. சல்ஃபைடு ஓர் அதாவது ZNS கலினா ஜிங்க் பிளெண்டு இதில் எல்லாம் சல்ஃபைடு ஓராகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் வால்கானிக் ஆஷ் எரிமலை சாம்பல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? தென் அதர் எலமெண்ட் இன் த குரூப்ஸ் ஆர் ஸ்கேர்ஸ் அண்ட் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் அஸ் செலனைட்ஸ். மற்ற எலமெண்ட் எல்லாமே வந்து ஒரு ரொம்ப கம்மியான அளவு செலனைட் ஃபார்மில் டெலுரைட் ஃபார்மில் உனக்கு ப்ரெசென்ட் செலனைட் டெலுரைட்லாம் இந்த ஸ்கேர்ஸ் ரொம்ப கம்மியான அளவு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சல்ஃபைடு ஓர் கூட கம்பைன் ஆகி. ஓகே, தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்து 293 கெல்வினில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, 293 கெல்வினில் ஆக்சிஜன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாலிட். சல்ஃபர் செலீனியம் டெலூரியம் பொலோனியம் எல்லாமே சாலிடில் தான் இருக்குது. அட்டாமிக் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் 8, சல்ஃபருக்கு 16, செலீனியம்க்கு 34, டெலூரியம் 52, பொலோனியம் 84. ஓகேவா? ஐசோடோப்ஸ் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஆக்சிஜனுக்கு ஐசோடோப் ஒன்று தான் 16 மட்டும்தான் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சல்ஃபருக்கும் ஒன்று தான் இருக்குது. செலேனியம்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 80, அதாவது மாஸ் நம்பர் அது எல்லாமே. டெலூரியம் 130. பொலோனியம் எக்ஸிஸ்ட் இன் 2 ஐசோடோமிக் ஃபார்ம். ஓகே, பொலோனியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஐசோடோபிக் ஃபார்மில் இருக்குது. பொலோனியம் 209 அண்டு 210. தென் அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்திங்க அட்டாமிக் மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு 15.99, சல்ஃபருக்கு 32.06. மாஸ் அப்படின்னா என்னது? அட்டாமிக் மாஸ்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான், அதனோட இதை கொடுத்துருக்காங்க. செலேனியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78.97, டெலூரியம் 127.60, பொலோனியம் 209. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட்டு ஆக்சிஜனுக்கு 2s2 2p4. தென் சல்ஃபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3s2 3p4. அடுத்தது செலேனியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4s2 4p4. தென்
டெலூரியம் வந்து பார்த்தீங்கன்னா 5:5p4, தென் பொலோனியம்க்கு 6:6p4. அதாவது லாஸ்ட்டாக அவுட்டர் ஷெல் எல்லாத்துலேயுமே p ஆர்பிட்டாலில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. தென் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோன்னா ஆக்சிஜன் 1.52, சல்ஃபருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.80. தென் செலேனியம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.90, டெலூரியம்க்கு வந்து 2.06, பொலோனியம் வந்து பார்த்தீங்கன்னா 1.97. அதாவது ஆக்சுவலாக மேலேருந்து கீழே வர வர அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பொலோனியம்க்கு வந்து மட்டும் பார்த்தோன்னா 1.97. ஏன் அப்படின்னா இது பெரிய ஆட்டம், டியூ டு புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்கலாம், இல்லை என்ன சொல்கிறது, ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா உனக்கு ரேடியஸ் வந்து குறையும். ஸோ ஒரு ஷீல்டிங் எஃபெக்ட் காரணமாக இங்கே ரேடியஸ் கம்மியாக இருக்குது. தென் டென்சிட்டி பார்க்கக்குள்ள ஆக்சிஜனுக்கு 1.3 × 10⁻³ சல்ஃபருக்கு வந்து அதிகமாக இருக்குது 2.07. அடுத்தது செலேனியம் 4.81, டெலூரியம்க்கு 6.23, தென் பொலோனியம் 9.20. அதாவது மேலேருந்து கீழே வர வர டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் மெல்டிங் பாயிண்ட் ஃபார் ஆக்சிஜன் இஸ் 54, தென் சல்ஃபருக்கு 388, செலேனியம்க்கு 494, டெலூரியம்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 723, பொலோனியம்க்கு 527. பாய்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா 90 ஃபார் ஆக்சிஜன், 718 ஃபார் சல்ஃபர், செலேனியம் 958, டெலூரியம் 161 கெல்வின், 261 கெல்வின், பொலோனியம் 1235 கெல்வின். ஓகேவாம்மா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஆக்சிஜனை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்டு ஆக்சிஜன் அந்த எலமெண்ட் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், தென் அதனோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகேவாம்மா?